ஆத்ம வணக்கம். ஒரு அற்புதமான மேன்மையான ஒரு நூலை நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த நூல் தான் திருவாசகத்தினுடைய 51 பதிகங்களுக்கான விளக்க உரை. 51 பதிகங்களுக்கு விளக்க உரைக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஆவுடையாரின் 51 அங்கங்கள் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன். ஒவ்வொரு அங்கமாக எடுத்து, அதாவது ஒவ்வொரு பதிகமாக எடுத்து ஒரு கட்டுரை மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சிவபுராணம் அப்படிங்கிறது ஒரு பதிகம் அப்படின்னாக்கா, அந்த சிவபுராணத்துல சிவபெருமான் நமக்காக தானே மாணிக்க வாசகர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அப்ப மாணிக்க வாசகர் மூலமாக நமக்கு என்ன விஷயத்தை, என்ன பொருளை கடத்த விரும்பினாரோ அதை ஒரு கட்டுரை வடிவில் கொடுத்துருக்கேன். அப்ப சாதாரண ஒரு நபருக்கு, அதாவது ஆத்ம ஞானத்துக்குள்ளார பயணம் செய்யாதவர், ஆன்மீகத்துக்குள்ளாரையே அதிகமா பயணம் செய்யாதவர், திருவாசகத்துல என்னதாங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்கன்னா இந்த ஒரு கட்டுரையை படிச்சாங்கன்னா, சிவபுராணத்தின் மூலமாக நமக்கு இதை சொல்ல வராரு அப்படின்னு ஒவ்வொரு பதிகத்திலும் இருக்கக்கூடிய உட்கருத்துக்களை ஒரு ஆய்வு மாதிரி செய்து இந்த புத்தகத்துக்குள்ளார நான் கொடுத்துருக்கேன். அப்ப இது ரொம்ப எளிமையா இருக்கும் இல்லையா? நம்ம சில நூல்கள், நான் முன்னாடியே கூட சொன்னேன், சில நூல்கள் உயர்நிலை மாணவர்களுக்காக, எங்களுடைய சாதகர்களுக்காக கொடுக்கக்கூடிய புத்தகம் சொன்னேன். பட் இந்த புத்தகம் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். இதுல வெறும் ஆய்வுங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். இந்த புத்தகத்தினுடைய பின்பக்கத்திலே நான் கொடுத்துருக்கேன், நமச்சிவாய வாழ்க. வாழ்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 6 இடத்துல வருது. திருவாசகத்துல 6 இடத்துல வாழ்கிற எழுத்து வருது. வெல்க அப்படிங்கக்கூடிய எழுத்து 5 இடத்துல வருது. போற்றி அப்படிங்கிறது 8 இடத்துல வருது. 6, 5, 8, 658 வரிகள் உடையது திருவாசகம். அப்படி ஒரு ஆய்வு. அப்படி பல இடங்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் இத்தனை இடத்துல வருது அப்படிங்கக்கூடிய ஆய்வையும் சேர்த்து ஒவ்வொரு கட்டுரைக்குள்ளரையும் கொடுத்திருக்கேன். சிவபுராணத்துல என்னென்ன விஷயங்கள் வருதுங்க அப்படிங்கிறத அந்த கட்டுரைக்கு பின்னணியில ஒரு விளக்கமா கொடுத்திருக்கேன். அப்ப அவ்வளவு பயனுள்ள ஒரு அற்புதமான நூல். கண்டிப்பாக சிவனை வழிபடக்கூடிய ஒவ்வொருத்தவரும், திருவாசகத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தவரும் அவசியம் படிக்க வேண்டிய அற்புதமான ஒரு நூல். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.